கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. அன்பார்ந்தவர்களே, அண்ணன் தம்பி இருவர். தம்பி இரவும் பகலும் ஓடி ஓடி உழைத்து பெரிய பணக்காரன் ஆனான். ஆனால் அண்ணனோ அமைதியாய் செயல்பட்டு அன்றாட தேவைகளை சந்திக்கும் அளவில் மட்டும் வசதியுடையவர். பெரிய வீடு இல்லை, அதிகமான வங்கி சேமிப்பு இல்லை, சொகுசான கார் இல்லை, அறுசுவை உணவு இல்லை, ஆடம்பர உடைகள் இல்லை. ஆனால் தம்பிக்கோ நவநாகரிக சௌரியங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லை. அண்ணனிடம் போய் ஒருவர், உங்கள் தம்பி கோடி கோடியாய் சம்பாதித்து சேர்க்கின்றார், நீங்கள் மட்டும் ஏன் ஒரு சாதாரண நிலையில் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், என் தம்பிக்கு சந்தோஷத்தை வரவழைக்க பல கோடி தேவைப்படுகிறது, ஆனால் எனக்கோ சில ஆயிரங்களே போதுமானதாக இருக்கிறது என்று அவர் பதிலளித்தார். சந்தோஷமாய் இருப்பதும் சௌகரியமாக இருப்பதாக உணர்வதும் நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதின் அடிப்படையில் அல்ல, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்கிறது என்ற அடிப்படையை சார்ந்தது அது. மனிதன் இறை உறவின் வாயிலாக உள்ளத்திற்கு அமைதியையும் இருதயத்திற்கு திருப்தியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதம் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு மிகுதியான பணமும் அதிக ஆடம்பர வசதிகளும் அதிகமாக தேவைப்படாது. அதிக சௌரியங்கள் வந்தாலும் அவனுடைய மனம் அவற்றால் அதிக திருப்தி கண்டுவிடாது. எனவேதான் தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார். தாவீது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவனே என்னுடைய இருதயத்தில் அதிகமான சந்தோஷத்தை தந்தீர் என்று அவன் சங்கீத புஸ்தகத்துல 4:7 இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். தாவீது தேவன் தந்த செல்வங்களில் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தேடாமல் அவருடைய சமூகத்தில் வாழ்கின்ற வாழ்விலேயே அதிகமான மகிழ்ச்சியை தேடி கண்டடைந்தான். சங்கீதம் 16:11 வாசிக்கிறோம். சாலமோனுக்கு தேவன் வாரி வாரி வழங்கிய போதிலும் அவை அவனை சந்தோஷப்படுத்த போதுமானதாக இருக்கவில்லை. எனவே அவன் அதிக வரி வசூலித்து தன்னுடைய சந்தோஷங்களுக்காக செலவிட நேர்ந்தது. ஆயினும் எல்லாம் மாயை, எல்லாம் மாயை என்றுதான் இறுதியில் அவன் புலம்ப முடிந்தது. எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம் என்பதை விட எந்த அளவிற்கு தேவை தேவ உறவையும் அவருடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்கின்றோம் என்பதே மிகவும் முக்கியமானது. பொருள் ஒரு மடங்கு மனிதனிடையே பெருகினால் ஆசை பன்மடங்கு பெருகும் என்பதே உண்மை. பொருள் ஒரு மடங்கு மனிதனிடம் பெருகினால் ஆசை பன்மடங்கு பெருகும் என்பதே உண்மை. எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, பல கோடியை நாம் சேர்த்து வைத்தாலும் மனதில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் இல்லாவிட்டால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் அல்ல. மன அமைதியும் சந்தோஷத்தையும் தருவது தேவ சமூகம், பரிசுத்த ஆவியானவர் தான் தர முடியும். அதனால இவ்விதமான ஓமைகளோட கர்த்தர் நமக்கு இந்த காலவெளியில் நல்ல வார்த்தை தர, அவரை தேடி நாம் சந்தோஷமாய் வாழுவோம். கர்த்தர் அது நிமித்தமாக நம்மை மேன்மைப்படுத்தி அவர் ஆசீர்வதிப்பார். அவருக்காக அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு பகுதி நமக்குள்ள இருக்குமானால் மிகுதியான எல்லா பகுதியையும் அவர் ஆசீர்வதிப்பார். God bless you.